பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஃபோட்டோ எடுத்தாச்சா? இல்லை ஃபோட்டோ எடுத்தாச்சான்னு கேட்டேன். மூடுறியா? சரி, ஆக வேண்டியதை பார்க்குறேன். அந்த ரெட் கலர் டாப்பு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கு? ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லேட் பண்ணி கொடு. சார் லேட் பண்ணால் கஸ்டமர். லேட் பண்ணுறியா இல்லை வேலையை விட்டு போறியா? லேட் பண்ணுறேன் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க? 2 பேரும் ப்ராஜெக்ட் ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. இன்னொருத்துக்கு உடம்பு சரியில்லை. எங்கள் ஓனர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார் மேடம். எதுக்கு? வேற ஒன்றும் இல்லை, ரெகுலர் கஸ்டமர்ஸ் கிட்ட ஐஸ்கிரீம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் மேடம். நல்லா இருக்கிறதுனால தான் தேடி வரோம். அதை நீங்களே உங்கள் வாயால் அவர்கிட்ட சொல்லிட்டா நல்லா இருக்கும். நான் அவரை அனுப்பி வைக்கிறேன் மேடம். ஓகே. என்னாச்சு? நான் கோடை போட்டேன், நீங்கள் ரோடை போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் குட்டி. நான் தான் அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர். அப்படியா? மேனேஜர் வந்து சொல்லியிருப்பாரு. சொன்னாரு. யுவர் குட் நேம் ப்ளீஸ்? ஐ எம் கல்பனா. வெரி நைஸ் நேம். எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே கஸ்டமரோட ஒப்பீனியன் தான் ரொம்ப முக்கியம். அதுவும் உங்களை மாதிரி டீனேஜர்ஸ். ஏன்னா உங்களை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டே வச்சுருக்கோம். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? நோ நோ, எவ்ரிதிங் இஸ் டெலிஷியஸ். இல்லை சர்வீஸில் ஏதாவது குறை? நோ நோ, இல்லை எப்போவுமே ஆர்டர் பண்ணால் சீக்கிரம் வந்துடும். இன்னைக்கு தான் கொஞ்சம் லேட். இல்லை இல்லை, நான் தான் அவர்கிட்ட கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். ஏன்? ஏன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணது கொஞ்சம் பழைய ஐட்டம். நாங்கள் புதுசாக ரொமான்டிக் டிலைட்டுன்னு சொல்லி புது ஐஸ்கிரீமை லான்ச் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆர்டரை வர வச்சுப்போம். இன்ஃபேக்ட் முத டேஸ்ட் பண்ண போகிறதே நீங்கள் தான். இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் புதுசாக ஒரு ஐஸ்கிரீம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. அதை முதல்ல நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதில்ல. ஐ எம் வெரி லக்கி. நாங்கள் லக்கி. உண்மைதான் சொல்கிறேன். உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க, டீனேஜர்ஸ், உங்களோட ஃபீட்பேக் இருந்தால் தானே நாங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். மிஸ்டர் மேனேஜர், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். போங்க. போயா போட. எப்படி இருக்குங்க? இட்ஸ் நைஸ். ஓ, பிடிக்கலன்னு சொல்லுங்கள், டோட்டல் வெரைட்டியை மாற்றிடலாம். இல்லை வெரி நைஸ். இல்லை புது ஐட்டம் ஆச்சா, எப்படி இருக்குமோன்னு கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். ஃபேண்டாஸ்டிக். ரியலி சூப்பர். அது போதும். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சாப்பிடு. கேரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம்.
அநியாயமா என் வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டியடா. நல்லவ மாதிரி நடிச்சு இப்படி என்ன ஏமாத்திட்டியடா. என் வேதனை உனக்கு சிரிப்பா இருக்காடா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன் மானத்தை வாங்காம விட மாட்டேன். சரி, அப்புறம் குட்டி என்ன சொல்றா பாப்பா? பாவம் பாப்பா என்ன சொல்லுவா? போலீஸுக்கு போறேன்னு சொல்றா. தாராளமா போகட்டும். இப்ப என்ன பிரச்சனைன்னா, இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே போதையில உங்க கூட ஜாலியா இருந்த சிடி இன்டர்நெட்டுக்கு போயிடும். பரவாயில்லையாமா? சும்மா விளையாட்டுக்கு சொல்ல கண்ணு, உண்மைதான். இவ்வளவு தூரம் பிளான் பண்ண நாங்க வீடியோ 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 எடுக்காம விட்டுருவோமா? இன்டர்நெட்டுக்கு ஒரு சிடி அனுப்பும்போது அதில் ஒரு காப்பி எடுத்து உன் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோமா? அப்படி அமிச்சா என்ன ஆகும்? உங்க அப்பனும் உங்க ஆத்தாலும் தூக்கில் தொங்குவாங்க. தொங்கட்டுமா? அப்படி பண்ணிடாதீங்க. வேணாம்ல? அப்படி செய்ய வேணாம்ல? அப்ப போலீஸ் போக மாட்டேன்னு சொல்லு. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக மாட்டேன். உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. அழாத. கண்ணு தொடச்சுக்கோ. நான் வேணா தொடச்சு விடவா? சரி சரி கிளம்பு. சீடியை நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். எப்போவாவது போர் அடிச்சதுன்னா நாங்கள் மட்டும் போட்டு பார்ப்போம், அவ்வளோதான். ஏதாச்சும் ஏடா கூடம் பண்ணுன உலகமே பார்க்கும். என்ன பா? போலீஸ்க்குலாம் போக மாட்டேங்க. அட பர்ஸ் எடுக்க போறம்மா, நீ வேற ரொம்ப தான். இந்தாங்க தம்பி. நான் போலீஸ்க்குலாம் போக மாட்டேங்க. பணம்லாம் வேண்டாங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. போலீஸ்க்குலாம் போக மாட்டேங்க. வச்சுக்கோ பிடி. வேண்டாங்க. அட பணத்தை பிடிமா. இல்ல, வேண்டாம். வச்சுக்கம்மா. ஆட்டோ சொல்லுங்க என்ன பண்ணுவ? வச்சுக்கோ வச்சுக்கோ. கிளம்பு கிளம்பு கிளம்பு. போற வீட்டில் தலை சீவிக்கோ தம்பி. ஆனா 600 ரூபாய் இந்த ஃபிகருக்கு ரொம்ப அதிகம் தம்பி. நான் உங்கள்கிட்ட 700 ரூபாய் கொடுத்தேன். இல்லை 700 ரூபாய் தான். ஆட்டே கிட்டே போடல. சே உங்க கிட்டியா? அவ இனிமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்கிற சான்ஸே இல்லை. அவ போற வழியில போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா கூட அவ வேற வழியா தான் போவா. அண்ணா வாசி என்ன, எங்க அண்ணன் அன்னைக்கு சொன்னான், ஏன்டா ஒருத்தி பின்னாடி பின்னாடி சுத்தி வாழ்க்கையே கெடுத்துக்கிறேன்னு. அதுக்கு அர்த்தம் அன்னைக்கு புரியல, இன்னைக்கு தான் புரியுது.
குட் மார்னிங். ஹாய் மது. ஹாய். என்ன இங்க நின்று என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எதை பத்தி எழுதலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது சரி. எதை பத்தி எழுதலாங்கிறதுக்கே இவ்வளவு நேரம் யோசிச்சீங்கன்னா அப்புறம் கட்டுரை எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் யோசிப்பீங்க? இல்ல, சரித்திர காலத்தை பத்தி எழுதலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. ஆரம்பிக்கவே வேணாம், ஏன்னா அது வேஸ்ட். மது, எப்பவுமே நம்ம ஒரு ஆர்டிகல் செலக்ட் பண்ணும்போது ஜனங்களோட டே டு டே லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு நிறைய ரீடர்ஸ் கிடைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், பெட்ரோல் டீசல் விலையோட உயர்வு, அந்த மாதிரி. அப்ப நான் ரியல் எஸ்டேட் பத்தி எழுதட்டுமா? ஏன், உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பத்தி எல்லாமே தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இதை பாருங்க, நம்ம ஒரு ஆர்டிகலை செலக்ட் பண்ணும்போது நமக்கு அதை பத்தின நாலேஜ் ஃபுல்லா இருக்கணும். இல்லாட்டி அதை பத்தி நம்ம எழுதவே கூடாது. பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்னால இட்ஸ் ஓகே. ஏங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்க ஆர்டிகலுக்கு ஒரு நல்ல சப்டைட்டில், எக்ஸ்கியூஸ் மீ, சப்டைட்டில் யோசிங்க. என்னங்க யோசிச்சிங்களா? ரியல் எஸ்டேட்டின் தற்போதைய நிலவரம் என்ன என்பதை எடுத்து கூறுவதே இந்த கட்டுரையின் நோக்கம். How was it? ஐயோ, என்னங்க இது, 5வது கிளாஸ் படிக்கிற குழந்தை மாதிரி யோசிச்சிருக்கீங்க. இப்படிலாம் எழுதுனீங்களா உங்க ஆர்டிகல்ல ரம்போன்னு சொல்லிட்டு அடுத்த பேஜ் திருப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. பின்ன எப்படி எழுதுறது? இன்றைய முதலீடு 100 ரூபாய், அடுத்த வருஷத்தின் வருமானம் 1 லட்சம். இது எப்படி சாத்தியம்? அதான் ரியல் எஸ்டேட். இது எப்படி இருக்கு? இப்படி நீங்க கேட்சியா எழுதினாதான் படிக்கிறவங்களுக்கு உள்ள உங்க ஆர்டிகல்ல என்ன விஷயம் இருக்குன்னு படிக்கணும்னு தோணும். தோணுமா இல்லையா? அப்போ உங்க ஆர்டிகல் சக்சஸ் தானே? சூப்பருங்க. இது நான் யோசிச்சது. நீங்களும் இதே மாதிரி சூப்பரா ஏதாவது யோசிங்க. ஓகே? மது, மது, என்னடி ஒரு மாதிரி பாக்குற? இல்ல, ஒரே கொஞ்சலும் குலாவலுமா இருக்கே, அதான் என்னன்னு பார்த்தேன். சீச்சி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சும்மா ஜெர்னலிசம் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஜேர்னலிசம் மட்டும்தானா? இப்போதைக்கு அது மட்டும்தான். பாத்துடி பத்ரம், எல்லாத்தையும் அவசரப்பட்டு கத்துக்கிட்டு பின்னாடி அவஸ்தைப்பட போற. சொன்ன ஓகே.